இன்றைக்கி வீடியோவில் கத்திரி வத்தல் எப்படி ரொம்ப ஈஸியான முறையில் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி கத்திரி வத்தல் செய்கிறதுக்கு நான் 2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நறுக்கிடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மோரும் ஊற்றிக்குவோம். மோர் ஊற்றினா தான் கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மோர் ஊற்றிக்குவோம். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம். ரொம்பையும் மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக குண்டு குண்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம காஞ்சி வரையில் வத்தல் வறுக்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்குவோம். கத்திரிக்காயில் பெரும்பாலும் இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்கும். இந்த பூச்சியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுருவோம். பிஞ்சு கத்திரிக்காயை விட முத்துன கத்திரிக்காய் தான் இந்த வத்தலுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு குண்டு குண்டாக எல்லா கத்திரிக்காயும் இப்போ நறுக்கியாச்சு. ரொம்பவும் பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு எல்லா கத்திரிக்காயும் குண்டு குண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயை இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ அதை குக்கரில் வச்சுருவோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், கத்திரிக்காயை மட்டும் அப்படியே புழிஞ்சு எடுத்து போட்டுக்குவோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே குளிக்க விடுங்க. தண்ணியெலாம் நம்ம எதுவுமே ஊற்றக்கூடாது, நம்ம எடுத்து வைக்கிற அளவே போதும். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு இப்போ விசில்லாம் விட வேணாம், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். ஆவி வந்தாலே போதும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி இதில் எதுவுமே ஊற்றலை. பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேணாம், இப்போ அப்படியே ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருவோம். தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தட்டிலையே அப்படியே எல்லாம் ஊற்றியாச்சு. இதை அப்படியே காய வைக்கலாம். காய வைக்கலாம், தண்ணியெல்லாம் அப்படியே இஞ்சிக்கும். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு. இப்போ வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம கத்திரிக்காய் வத்தல் நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ 2 நாளுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் இப்போ கீழே ஒரு துணியை விரித்து காய வச்சுருவோம். இப்போ எனக்கு நார்மலாக அந்த கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிறதுக்கு 4 நாள் ஆச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கத்திரிக்காயை போடுவோம். இந்த கத்திரி வத்தல் நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வத்தல் செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு நம்ம காய வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காய் வத்தலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.